செவிலியரை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கு. சடலத்தை தூக்கில் தொங்கவிட்டு தற்கொலை செய்து கொண்டது போல் செட்டப். காதல் மனைவி கிடந்த கோலத்தை பார்த்து கதறி எழுத கணவன். வீட்டில் தனியாக இருந்த செவிலியரை நாசம் செய்து கொன்ற கொடூரன் யார்? 7 வருடங்களுக்கு பிறகு குற்றவாளிக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன? டிசம்பர் 15, 2019 கேரள மாநிலம் பத்தினம்திட்டாவுல கொட்டங்கல் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்த 21 வயசான டின்ஜுங்கிற இளம்பெண் புல்லானி பாராவுல உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல டின்ஜுவுக்கு அதே ஏரியாவை சேர்ந்த ஒரு இளைஞர் கூட நட்பா பேசி பழகியிருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே இந்த நட்பு காதலா மாறி இருக்கு. டின்ஜுவும் இளைஞரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிற விஷயம் டின்ஜுவுடைய பெற்றோருக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. 2 பேருமே வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்கன்றதால அதை காரணம் காட்டியே மகளுடைய காதலுக்கு டின்ஜுவுடைய பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமில்ல, இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லி மகளை வெளியே கூட போக விடாம வீட்டில் அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அதோட டின்ஜுவுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மாப்பிள்ளை தேடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே போனா நம்ம காதலை நிரந்தரமா பிரிச்சிருவாங்கன்னு நினைச்சு பயந்து போன டின்ஜு வீட்டை விட்டு வெளியேறி பெற்றோர் எதிர்ப்பை மீறி கடந்த 4 மாசத்துக்கு முன்னாடி காதலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, தனியா வீடு எடுத்து சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிப்போம்னு அவங்க நினைக்கல. காதல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பெற்றோரும் முக்கியம்னு நினைச்ச டின்ஜு அப்பாவும் அம்மாவும் நம்மளை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சேர்ந்து வாழ்வோம்னு முடிவெடுத்திருக்காங்க. ஆனா பெத்த மகள் தன்னோட பேச்சை மீறி வேற சாதியை சேர்ந்த இளைஞரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது டின்ஜுவுடைய அப்பாவால ஏத்துக்கவே முடியல. டின்ஜுவுடைய காதலனுக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான் இருக்காரு. கணவனும் மாமனாரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் டின்ஜு மட்டும்தான் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய மாமனாருக்கு பழக்கமான மர வியாபாரி 50 வயசான நசீருங்கிறவரு வீட்டுல தனியா இருக்கிற டின்ஜுவை சாப்பிட்டியாமா, பார்த்து பத்திரமா இருன்னு அக்கறையா விசாரிச்சுட்டு போறதுமா இருந்திருக்காரு. டின்ஜுவும் நசீரை தன்னுடைய அப்பா மாதிரி நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் சம்பவத்தன்னைக்கு கணவனும் மாமனாரும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. டின்ஜு மட்டும் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அப்போ யாரும் வீட்டுல இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு வீடு புகுந்த நசீர் திடீர்னு வீட்டு கதவை பூட்டிட்டு டின்ஜுவோட துப்பட்டாவை இழுத்து வாயை பொத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம டின்ஜுவை அப்படியே விட்டுட்டு போனா போலீஸ்ல சிக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய தலை பகுதியை சுவற்றுல இடிச்சு துடிக்க துடிக்க கொண்டு இருக்கான். அதுக்கு பிறகு யாரும் நம்மளை சந்தேகப்பட்டுற கூடாதுங்கிறதுக்காக ஃபேன்ல கயிறை கட்டி டின்ஜு தூக்கு போட்டுக்கிட்ட மாதிரி செட்டப் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான். அடுத்து சில மணி நேரத்துல வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த டின்ஜுவுடைய கணவர் மனைவி நடு வீட்டுல தூக்குல தொங்கிட்டு இருந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருக்காரு. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிற வேலையில இறங்கினாங்க. அப்போ டின்ஜு தூக்கு போட்ட கயிறோட முடிச்சுகள் வித்தியாசமா இருந்திருக்கு. அதாவது தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறவங்க போடுற முடிச்சு மாதிரி இல்லாம யாரோ 4-5 முடிச்சுகளை போட்டு தொங்க விட்ட மாதிரி இருக்கேன்னு சந்தேகப்பட்டிருக்காங்க. ஒருவேளை டின்ஜுவுடைய கணவர் தான் மனைவியை கொன்னுட்டு அழுது நாடகம் ஆடுறாரோ அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கு. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்ணு சார், அவளை நானே எப்படி கொலை பண்ணுவேன்னு சொல்லி கணவன் கண்ணீர் வடிச்சிருக்காரு. அவருடைய பேச்சுல உண்மையை கவனிச்ச போலீஸ் அப்ப வீட்டுல இருந்த டின்ஜுவுக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க புலன் விசாரணையில இறங்குனாங்க. முதற்கட்டமா ஏரியாவில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணாங்க. அதுல டின்ஜு வீட்டுக்கு நசீர் வந்து போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அதை வச்சு அவனை மடக்கி பிடிச்ச போலீசார் கவனிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்காங்க.
அப்போ தான் டிஞ்சுவை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணதா ஒண்ணு விடாம வாக்குமூலத்துல சொல்லியிருக்கான் நசீர். அதுக்கு பிறகு அவன் மேல வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறம் நசீருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு.